வரப்போகிற தீபாவளிக்கு ஜஸ்ட் 3 பொருளை வச்சு உங்கள் கையால் ஸ்வீட் பூந்தி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பரான பூந்தி நீங்களும் ரெடி பண்ண முடியும், பிகினர்ஸ் கூட. ஃபர்ஸ்ட் பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் கடலை மாவு கூட 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதிலே தண்ணி அளந்துக்கோங்க. இது கூட நான் கலருக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கலரே சேர்க்காமல் செய்யறதுனால செய்யலாம், இல்லைனா ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இந்த பக்குவத்தில் தாங்க இருக்கணும். மெஷர்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கரண்டி இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக பூந்தி வந்துடும். இல்லை உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பூந்தி பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க. சக்கரை பாகு நம்மளுக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணி மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி மாறி இருக்கும். கையில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி நம்ம பொரிச்சு வச்சிருந்த பூந்தியில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பூந்தி ரெடி ஆகிடும்.